வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற லவ்வர்ஸுக்கு தேவையில்லாத ஒரு அப்டேட்டை பத்தியும் தேவைப்படுற ஒரு ட்ரிக்கை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் அதை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு சொல்லிடுறேன். லாஸ்ட்ல வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டை வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத வந்திருக்கிற ஒரு அப்டேட்டை பத்தி பார்த்துடலாம். நம்ம நார்மலா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் எல்லாருமே அதை சேட் பண்றதுக்கு பேசிக்கா யூஸ் பண்ற ஆப்னு பாத்தீங்கன்னா அது வாட்ஸ்அப் மட்டும் தான். அப்படி சேட் பண்ற வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா யாருமே செக் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணி வைப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள்னாக்க அந்த லாக்கை வந்து லாக் பண்ணி வச்சிருவோம். வாட்ஸ்அப்பே லாக் பண்ணி வச்சிருப்போம். சைட்ல காட்டுற பாருங்க. இந்த மாதிரி லாக் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பின் வந்து அங்கே எனேபிள் பண்ணாம இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்திருக்கிற அப்டேட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சைட்ல காட்டுறேன். புதுசா வந்திருக்கிற அப்டேட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டே இல்லாம உங்களுடைய டைரக்டா ஃப்ரண்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, பின்னோ பேட்டர்னோ, அதை வந்து சைட்ல யூஸ் பின் யூஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி டைரக்டாவே ஓபன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்திருக்கு இப்ப தேவையில்லாத, அதாவது லவ்வர்ஸுக்கு தேவையில்லாத ஒரு அப்டேட். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மொரட்டு சிங்கிள் பசங்களுக்கு எல்லாமே தேவைப்படுற ஒரு அப்டேட் தான். நெக்ஸ்ட் இப்போ லவ்வர்ஸுக்கு தேவைப்படுற ஒரு ட்ரிக்கை சொல்லிடுறேன். அது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பை சான்ஸ் அந்த ஆப் மூலியமா அந்த பின் மூலியமா வந்து எனேபிள் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. பட் உங்களுடைய லவ்வர்ஸ்க்கான சேட்டிங்ஸ் வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கான ட்ரிக் தான் இது. இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுவோம் பார்த்தீங்களா பிரைவசில. அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப் லாக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சேட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை எப்படி எனேபிள் பண்றதுன்ற பேசிக்கா வந்து நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நார்மலா இப்போ வெளியே வந்துட்டு சேட்லயோ இல்ல கான்டாக்ட்ல அந்த லாஸ்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, சைட்ல கான்டாக்ட்ஸ், டோட்டல் கான்டாக்ட்ஸ், அதுலயோ உள்ள போயிட்டு உங்களுக்கு எதை வேணுமோ அதை லாங் பிரஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு சைட்ல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சேட் மட்டுமே லாக் ஆயிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேட் மட்டும் லாக் ஆயிடும். நார்மலா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே தெரியாது. லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணாதான் மட்டும்தான் சேட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது ஹோம் ஸ்கிரீன்ல சைட்ல காட்டிட்டே வர பாருங்க, அது மாதிரி தான் காட்டும். ஒருவேளை பேக் வந்துட்டு ரிட்டர்ன் உள்ள வந்துட்டீங்கன்னா லைட்டா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மேல இருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்து லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கு எதை சேட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ள திரும்ப ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கான நார்மலான சேட் ஹிஸ்டரி வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற ஒரு தரமான ட்ரிக்னு சொல்லலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்து வாட்ஸ்அப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன ஸ்பெஷல் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து 30 செகண்ட்ஸ்க்கான வீடியோ மட்டும்தான் ஸ்டேட்டஸா வைக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அப்டேட் படி உங்களுடைய வாட்ஸ்அப்ல 1 மினிட்கான ஸ்டேட்டஸை வந்து வீடியோ வந்து ஸ்டேட்டஸா அப்டேட் பண்ண முடியும். சைட்ல காட்டிட்டே வரேன் பாருங்க. இந்த ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. 1 மினிட்கான வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல ஆல்ரெடி தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.